ரூபாய் 500 நோட்டு செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்சி மணப்பாறை சந்தையில் மாடுகள் விற்பனை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அங்கு உள்ள நமது செய்தியாளர் மகேஸ்வரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது நாம் கேட்கலாம். மகேஸ்வரன், இந்த 500-1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்பது பல்வேறு துறைகளில் எல்லா தரப்பு மக்களையும் பாதித்திருந்தாலும் இப்போது திருச்சி மாட்டு சந்தை இந்த நிலவரத்தில் எந்த வகையில் உங்களுக்கு பாதித்திருக்கிறது? இந்த 9 நாளில் ஏதும் ஓரளவு முன்னேறிக்கிறது என்று ஏதாவது சொல்றாங்களா? வணக்கம் ஜீவா. கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமையானது இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்து அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் சாலையிலே செவலூர் பிரிவு அருகே அமைந்திருக்கிற இந்த மணப்பாறை மாட்டு சந்தையானது செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணியிலிருந்து புதன்கிழமை பிற்பகல் 3 மணி வரை செயல்படும். அப்படி கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த கடந்த வாரமும் புதன்கிழமை மாட்டு சந்தையானது வழக்கம் போல் வியாபாரம் அதாவது மாடு விற்பனையானது நடைபெறவில்லை. வாங்க வந்தவர்களும் விற்க வந்தவர்களும் இந்த 500 ரூபாய் செல்லாதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். 2வது வாரமாக தொடர்ந்து இன்றும் மாட்டு சந்தையானது ஒரு வெறிச்சோடியே காணப்படுகிறது என்று சொல்லலாம். வழக்கமாக இந்த பகுதியிலே நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த மணப்பாறை மாட்டு சந்தையிலே இந்த நேரத்தில் எல்லாம் நிற்பதற்கு கூட இடம் இருக்காது. மாடுகளும் அதை வாங்க வந்தவர்களும் விற்ப வந்தவர்களும் நிறைந்து காணப்படுவார்கள். இப்பொழுது நாமல் அதற்கு முற்றிலும் மாறாக இப்படி ஒரு வெறிச்சோடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 1928 இந்த மணப்பாறை மாட்டு சந்தையானது இங்கு தொடங்கப்பட்டது. அதிலிருந்து இப்போதுதான் இப்படி ஒரு மிகப்பெரிய வெறிச்சோடி விற்பனையே இல்லாமல் காணப்படுகிறதா சொல்கிறார்கள். மாடுகளை வாங்க வந்தவர்களும் மாடுகளை விற்க வந்தவர்களும் இந்த பழைய 500 ரூபாயை வாங்க முடியாது என்ற காரணத்தினால் தங்களுடைய ஓட்டி வந்த அதாவது இங்கு சந்தைக்கு கொண்டு வந்த மாடுகளை விற்க முடியாமல் திரும்பிச் செல்கிறார்கள். மாடுகளை தொடர்ந்து வாங்குவதற்காக வந்த வியாபாரிகளும் வழக்கமான அளவிற்கு மாடுகளை வாங்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த மாட்டு சந்தையை பொறுத்தவரை மற்ற வணிக நிறுவனங்களைப் போல அந்த கார்டுகளை பயன்படுத்தி இந்த ஏடிஎம் மிஷின்களை பயன்படுத்தி எல்லாம் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நேரடியாக ரொக்க பணத்தை கொடுத்துதான் மாடுகளை வாங்கவோ விற்கவோ முடியும். அப்படி 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்துதான் 1000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்துதான் பெரும்பாலும் மாடுகளானது வாங்க முடிகிறது. அப்படி மாடுகளை வாங்க வந்த கடந்த 2 வாரமாகவே மாடுகளை விற்க முடியாமல் இருக்கிற ஒரு வியாபாரி நம்மோடு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா வணக்கம். இப்போ 2 வாரமாக இந்த சந்தையானது வெறிச்சோடி காணப்படும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ மாடுகளை விற்க வந்தீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு? நாங்கள் போன வாரம் 15 மாடு கொண்டு வந்தாங்க. இந்த நோட்டு திடீர்னு 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு சொன்னதுனால வாங்குறவங்க ரொம்ப யோசனை விட்டு மாடே வாங்கலாங்க. 3 மாடு விற்று அது அந்த பழைய ரூபா நோட்டுக்கு வாங்க முடியாமல் திண்டாடி கஷ்டப்பட்டு போகுதுங்க. 12 மாடு விற்காமல் போயிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 15 மாடு கொண்டு தான் 2 மாடு கூட விற்க முடியலங்க. எல்லாமே புது நோட்டு கொடுக்குறதா பழைய நோட்டு கொடுக்குறதா பிரச்சனை. அதோட ஒரு சாப்பிட போகிறதுக்கு டீ கடைக்கு போகிறதுக்கு எந்த இது வாங்குறதுக்கு 100 ரூபா தலை கேட்குறாங்க. அதில் ஒன்றுமே பண்ண முடியாமல் வியாபாரம் நிறைய பாதிப்புங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக அந்த மாடு விற்பனை வேலையில் ஈடுபட்டுருக்கீங்க? உங்களுக்கு அனுபவத்துக்கு இது போல் ஒரு பாதிப்பு இதுக்கு முன்னாடி ஏற்பட்டு? நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த சந்தைக்கு வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இந்த 30 வருஷ சர்வீஸில் அந்த 2 வாரம் மாதிரி பாதிப்பும் என் பார்த்ததே கிடையாதுங்க. அதாவது 30 ஆண்டுகளமாக இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். இவ்வளவு காலத்தில் இப்படி ஒரு அனுபவத்தை நான் சந்திக்கவில்லை என்று சொல்கிறார்கள். வழக்கமாக இந்த மணப்பாறை சந்தையை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை பிற்பகலுக்கு பிறகு காளை மாடுகள் மாட்டு வண்டிகள் எல்லாம் விற்பனை செய்யப்படும். புதன்கிழமையிலே கறவை மாடுகள் பெருமளவில் விற்கப்படும். அப்படி கறவை மாடுகளை விற்பதற்காக ஓட்டி இந்த சந்தைக்கு கொண்டு வந்தவர்களும் ஒரு 30,000-40,000 செல்கின்ற மாடுகளை தங்களுடைய அவசர தேவைக்காக 20,000-30,000 அதாவது மிக பாதி விலைக்கு கூட 15,000 கூட விற்றுவிட்டு கிடைக்கின்ற பணத்தை வாங்கி செல்கிற நிலைக்கு விற்பனையாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வாங்குகின்றவர்களும் கூட தங்களிடம் பழைய ரூபாய் நோட்டுகள் இருந்தாலும் அதை மாடுகளை விற்பவர்கள் வாங்காததனால் வழக்கமாக ஒரு 50 மாடுகள் வாங்கி செல்லலாம் என்று மொத்த வியாபாரிகள் வந்தால் கூட 10 மாடு 15 மாடு தான் வாங்கி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. ஜீவா, மணப்பாறை மாட்டுச் சந்தையினுடைய நிலவரம் என்ன என்பது குறித்து விரிவாக சொன்னீங்க. மகேஸ்வரன், உங்களுக்கு நன்றி.